பாருங்க, அந்த தண்ணிக்குள்ளே இருக்க தென்னை மரத்தை பார்க்குறப்பே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படியே சும்மா தோட்டத்து பக்கம் போனேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஆனால் உண்மையான ஞாயிறு இங்கே தான் உதிக்கிறாரு. ஞாயிறுனா சூரிய பகவான். மஞ்சேன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆவாரம்பூவு. இதில் நம்ம டீ போட்டு குடிக்கலாம். ஆவாரை உண்டால் சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழிலாம் இருக்குது. நண்பர்களே, எனக்கு இந்த சூரிய பகவானை கர்ணன் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு பிடிக்கும். கொடுத்து கொடுத்து சிவந்தது கர்ணனின் கரம். அதாவது தன் கவச குண்டலத்தையும் கடவுளுக்காக தானமாக கொடுத்தவர் தான் இந்த கர்ணன். பாருங்கள், பல்லு விளக்க வேப்பங்குச்சி உடச்சிக்கலாம். கிராமத்துலலாம் இப்போ அதிகமாக பல்லு விளக்க வேப்பங்குச்சி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த வேப்பங்குச்சியில் முதல்ல பல்லு விளக்குறப்ப நமக்கு கொஞ்சம் கசக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முன்னாடி தோலை உடிச்சிட்டு இந்த இடத்துல நல்லா கடித்து ப்ரெஷ்ஷு மாதிரி ஆக்கிட்டு அப்புறம் விளக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடிச்சிட்டு இன்னும் விளக்க ஆரம்பிச்சிடலாம். வெளிநாடுகளெலாம் இந்த வேப்பங்குச்சியை இப்போ காசு போட்டு வாங்கி அவங்க விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அப்படியே பல்லு விளக்கிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு போகலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால வீட்டில் எல்லோரும் கோழி பிடிச்சிட்ருக்காங்க. இதுதான் நாட்டுக்கோழி. நீங்கள் நாட்டுக்கோழி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், சூரியன் எவ்வளோ பெருசாக அழகாக ரவுண்டாக இருக்குன்னு, ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நம்ம கிழமை அப்படின்னு நினச்சிட்ருக்க எதுவுமே கிழமையோட பேர் கிடையாது, எல்லாமே கோள்களோட பேர் தான். ஞாயிறு அப்படின்னா சூரியன், திங்கள் அப்படின்னா நிலவு, செவ்வாய் அப்படின்னா செவ்வாய்க்கோள், புதன் அப்படின்னா புதன்கோள், வியாழன் அப்படின்னா வியாழன்கோள், வெள்ளி அப்படின்னா வெள்ளிக்கோள், சனி அப்படின்னா சனிக்கோள். இதில் எங்கே கிழமையின் பெயர் இருக்குது? எல்லாமே கோள்களோட பேர் தான். இப்போ கிழமையின் பேர்கள் எல்லாமே கோள்கள் பேர்னு சொன்னல, கிழமையின் பேரே கிடையாது அப்படின்னு சொன்னல, அதெல்லாம் நம்பாதீங்க. இதுவும் எனக்கு அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் சும்மா அடிச்சு விட்டது. எது எப்படி இருக்கட்டுமோ அது அப்படி. இங்கே பாருங்கள், சூரிய பகவான் தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தந்தாய் போற்றி. சூரியன் தூரத்தில் இருக்கனால தான் நம்மளால் உயிர் வாழ முடியுது. சூரியன் தூரத்தில் இருந்து அதோட வெப்பத்தை இங்கே தர்றனால தான் பயிர்கள் எல்லாமே ரொம்ப செழிப்பாக வளருது. கடமையை கதிரவனிடமிருந்து கற்றுக்கொள்.